ஹலோ வீவர்ஸ், துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் சில முக்கியமான கிரகங்களுடைய நகர்வின் மூலமாக பல எதிர்பார்க்காத திருப்பங்களை சந்திக்க போகிறாங்க. இந்த ஒரு திருப்பங்களானது துலாம் ராசி நேயர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா, இல்லை என்றால் புதிதாக ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்க போகுதா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம். பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னாலுமே, ஜோதிடத்தின் அடிப்படையில் நவக்கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து நல்லது நடக்க போகுதா, இல்லை என்றால் ஏதாவது கெட்டது நடக்க போகுதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது தான் இந்த பிரச்சனைகள் தான் வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நாம் பல முறை பார்த்தீங்கன்னா யோசித்து இருப்போங்க. அந்த வகையில் தான் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களிலுமே உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது என்ன நடக்க போகுது, கெட்டது என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இனி அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொண்டு நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை மேலும் மேலும் நம்ம அதிகப்படுத்தி கொள்ள போகிறோம். துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் 3 முறை டைப் பண்ணுங்க. முருகனின் ஆசையால் நீங்கள் நினைச்சபடி இந்த அடுத்த 7 நாட்களில் நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 15/7/2024 திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற 22/7/2024 ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த அடுத்த 7 நாட்களை வைத்து பார்க்கும்போது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது சூரியன் மிதுன ராசியில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. செவ்வாய் ரிஷப ராசியில இருக்காரு. புதன் கடக ராசியில அமர்ந்து நமக்கு பயணங்கள் செய்ய போகிறார். ரிஷபத்துல குருவுடைய சஞ்சாரமும் சுக்கிரன் கடக ராசியிலையும் அமர்ந்து இருக்காரு. மேலும் கும்பத்துல சனியும், மீனத்துல ராகு, கன்னியில கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்குங்க. மேலும் இந்த வாரத்துல வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெற போவது கிடையாது. எனவே தான் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால இனி வரப்போகின்ற அடுத்த 7 நாட்கள்ல துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கத்தை சந்திக்க போறாங்க அப்படிங்கிறத குறித்து நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம். துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு சூரியன் 9ஆம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. ஸோ இனி வரப்போகின்ற நாட்கள்ல சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சில் பட்டதடா என்று தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகளால மனமானது ரொம்பவே பார்த்தீங்கன்னா கஷ்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஆனாலுமே நெருக்கமான நண்பர்களுடைய உதவியால் அதை தாண்டி வரக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகளும் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது உருவாகலாங்க. அதாவது பட்ட காலிலேயே படும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வகையில் தான் ஒரு பிரச்சனை தீர்ந்தா இன்னொரு பிரச்சனை அப்படின்னு தொழில் ரீதியாக ஏதாவது ஒன்று வந்து கொண்டே இருக்குங்க. ஒன்றை சமாளிக்கிறதுக்குள்ள அடுத்த பிரச்சனையானது வந்து விடுங்க. இதன் மூலமாக ரொம்பவே மன வருத்தத்தில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. என்னடா வாழ்க்கை, ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை வந்துட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன சூழ்நிலையில் இருப்பீங்க. இருந்தாலுமே இந்த பிரச்சனைகளை இருந்து வெளிவரக்கூடிய வகையில் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருப்பாங்க. தொழிலில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய வகையில் அவங்களுடைய ஆலோசனையானது உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, சில இடங்களில் அவங்களுடைய தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவி செய்வார்கள். இதன் மூலமாகவும் உங்களுடைய பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் வெளிவரலாம். மேலும் சந்திரனும் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்காரு. பண வரவானது சிறப்பாக இருக்கக்கூடிய வகையில் துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது அமைஞ்சிருக்குங்க. செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்காரு. திருமண பேச்சுவார்த்தைகளில் சில சிக்கல்களானது உண்டாகும் என்பதால் திருமணம் தொடர்பான விஷயங்களில் ரொம்பவே பார்த்தீங்கன்னா கவனத்தோடு இருக்கணுங்க. அவசரப்பட்டு எந்தவித முடிவையும் எடுக்கக்கூடாதுங்க. அப்படி எடுத்தால் அது உங்களுக்கு தான் வில்லங்கமாக முடிய ஆரம்பிக்குங்க. பிறகு பிரச்சனைகள் வரும்போது தான் அன்றைய நாளே நம்ம கொஞ்சம் யோசித்து முடிவெடுத்திருக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இது மாதிரி பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறமேட்டு யோசிப்பதை விட பிரச்சனைகள் வருவதற்கு முன்பாகவே நம்ம செய்வது சரியா இருக்குமா, தப்பாக இருக்குமா,
ஒருத்தருக்கு இன்னொருத்தர்கிட்ட போய் நம்ம விசாரித்து பொண்ணு கொடுங்க, பொண்ணு எடுத்துக்கோங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. மாப்பிள்ளை பார்ப்பதாக இருந்தாலும் சரி, பெண் பார்ப்பதாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் விசாரிச்சுக்கிட்டு நல்ல இடமா அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னா திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுங்க. அதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லதாக இருக்க கொடுங்க. இல்லை என்றால் தேவையில்லாமல் உங்களுடைய திருமணங்களில் சில சிக்கல்களை நீங்கள் சந்திக்கலாம். மேலும் துலாம் ராசி நேயர்கள் ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய இளம் தம்பதிகள் புரிந்துணர்வு இல்லாமல் விவாகரத்து பெறக்கூடிய சூழ்நிலைகள் கூட பார்த்திங்கன்னா துலாம் ராசி நேயர்களுக்கு வரலாம் என்பதால் கொஞ்சம் பார்த்து பத்திரமாக நடந்துக்கோங்க. எதுவாக இருந்தாலுமே இருவருமே விட்டு கொடுத்து நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கணவர் தானே, நம்முடைய மனைவி தானே அப்படின்னு நீங்கள் நினச்சி சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கணுங்க. இல்லை என்றால் தேவையில்லாத சின்ன பிரச்சனைக்கு பெரிய விரிசல்களானது ஏற்பட்டு உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே தீர்த்து கொள்ளாமல் நீங்கள் போய் வேறு ஒருவருடன் சொல்லி அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை இங்கே வந்து சொல்லி இப்படி பெரிய குழப்பங்களே பார்த்தீங்கன்னா குடும்பங்களில் ஏற்பட்டு விரிசல் ஏற்பட்டு விவாகரத்து வரைக்கும் சென்று விடுங்க. ஸோ இது மாதிரியான பெரிய பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க. நீங்கள் விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டாவே அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய பார்ட்னரும் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து நடந்துப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் யார் விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போட்டியாக இருக்குங்க. ஸோ நம்முடைய ஒய்ஃப் தானே, நம்முடைய ஹஸ்பண்ட் தானே அப்படின்ட்டு யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிருங்க. அதுதான் நல்லதாக இருக்குங்க. மேலும் உங்களை பார்த்து அவங்களும் திருந்தி விடுவாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா புதன் 10ஆம் இடத்துல இருக்காரு. நிலம் வாங்கக்கூடிய யோகமானது துலாம் ராசி நேயர்களுக்கு இப்போது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்களுக்கு நிலம் வாங்கக்கூடிய யோகமானது இப்போது இருக்கு. ஸோ நீங்கள் அதற்கு தகுந்தாற் போல சில முயற்சிகளில் ஈடுபடலாம். உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப நல்ல பலனானது கிடைக்குங்க. புதிய வீடு கட்டுவதற்காக திட்டமிடலாம். அதற்கான பிளான் நீங்கள் போடலாம். அதற்காக நீங்கள் யார்கிட்டையாவது பணம் கேட்டிருந்தால் அதுவும் கைக்கு சாதகமாக வந்து சேருங்க. ஸோ நிலம் வாங்கலாம், வீடு கட்டலாம், புதுமனை புகுவிழா செய்யலாம். இப்போது நேரமானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. மேலும் கல்விக்காக பிள்ளைகள் வெளிநாடு சென்று வருவீர்கள். குரு 8ஆம் இடத்துல இருக்காரு. தொழில் வளர்ச்சி மேம்பாடு அடையக்கூடிய வகையில் துலாம் ராசி நேயர்களுக்கு சாதகமாக இருக்குங்க. மேலும் வியாபாரத்தில் கணிசமான லாபத்தை பார்க்கக்கூடிய வகையிலேயே துலாம் ராசி நேயர்கள் செயல்படுவார்கள். சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்காரு. பிரிந்து போன உறவுகளை ஒட்ட வைப்பீர்கள். சனி 5ஆம் இடத்துல இருக்காரு. விவசாய வேலைகள் செய்யக்கூடிய துலாம் ராசி நேயர்கள் அதிக அக்கறை காட்ட வேண்டிய சூழ்நிலையானது உருவாக போகிறது. நீங்கள் எந்த அளவுக்கு அக்கறை எடுத்து ஒவ்வொரு வேலையும் செய்துட்டு வரீங்களோ அந்த அளவிற்கு விவசாய ரீதியாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றத்தையும் அதன் மூலமாக லாபத்தையும் பார்க்க முடியும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. தோப்பு குத்தகை மூலமாக வருமானத்தை பெருக்குவீர்கள். ராகு 6ஆம் இடத்துல இருக்காரு. பொறுமையும் நிதானமும் குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும் அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனதில் வைத்து கொண்டு துலாம் ராசி நேயர்கள் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களை கடந்து வாங்க. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரிங்க, அந்த பிரச்சனையை நீங்கள் நிதானத்தோடு சமாளிப்பது மட்டுமே புத்திசாலித்தனமாக இருக்குங்க. அந்த இடங்களில் நீங்களும் கோபப்பட்டீங்கன்னா பிரச்சனையானது பெருசாகி பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டோம் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கோங்க. கேது 1ஆம் இடத்துல இருக்காரு. வரவுக்கு மேலே செலவு வந்து உங்களை பார்த்தீங்கன்னா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா திணறடிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா 100 ரூபாய் சம்பாதிச்சிங்கன்னா 105 ரூபா அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சில செலவுகளை சந்திப்பீங்க. ஸோ அந்த இடங்களில் என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ரொம்பவே பார்த்தீங்கன்னா திணறி போவீங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இது மாதிரியான எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வார தொடக்கத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுடைய செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க. அதாவது தேவையான செலவுகளை செஞ்சுட்டு அனாவசியமான செலவுகள், ஆடம்பர செலவுகள் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அது எல்லாமே கொஞ்சம் தவிர்த்துட்டு கொஞ்சம் பணத்தை சேமித்து வச்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா எப்போது வேண்டுமென்றாலும் நமக்கு திடீர்னு செலவுகள் ஏற்படலாம். ஸோ அப்போது போய் நம்ம வெளியிடங்களில் போய் கேட்டு வாங்குவதை விட நம்மக்கிட்டேயே இருந்தால் அது நமக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த வாரத்தில் தேவையில்லாமல் வரக்கூடிய செலவுகளை செய்யாதீங்க. கொஞ்சம் பணத்தை வந்து சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு பார்த்தீங்கன்னா செயல்பட்டுட்டு வாங்க. இதன் மூலமாக சில பிரச்சனைகள் ஏற்படுவதை நம்ம தவிர்த்து கொள்ளலாம். மொத்தத்தில் துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் தொழில் ரீதியாக ரொம்பவே கவனமாக இருக்கணும். இல்லை என்றால் பிரச்சனைகள் வரும். பிரச்சனைகள் வந்தாலுமே சந்திரனுடைய நகர்வின் மூலமாக நண்பர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைத்து அந்த பிரச்சனைகளில் இருந்து
இருந்து நீங்கள் வெளிவரலாம். அதே சமயம் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பல சிக்கல்கள் ஏற்படும் என்பதால் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கோபத்தை தவிர்த்து கொண்டு விட்டு கொடுத்து நிதானமாக பொறுமையாக நடந்துக்கோங்க. எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது. மேலும் வெள்ளிக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயை வழிபாடு செய்துக்கோங்க, நல்லது நடக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.